கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்க முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசத்திலே அதிகால வேளையிலே கிறிஸ்துவோட பிறப்பை நாம் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே டிசம்பர் மாதம் நாம் என்ன செய்ய வேண்டும், 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்து டிசம்பர் மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை எப்படி செய்ய வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான செய்தி. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த பூமியிலே ரொம்ப பணம் இருந்துச்சு அப்படின்னா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லாக்கர்ல கொண்டு போய் நகை, பணம், சொத்து, டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் பேங்க்ல கொண்டு வச்சிருவாங்க. இன்னும் பணம் அதிகமாக 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 வேற வேற இடத்துல கொண்டு போய் சொத்தை கொண்டு போய் டாக்குமெண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம 24 மணி நேரம் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது பரலோகத்திலே தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது கிருபை. கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் மட்டும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொரோனா நேரத்தில் ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய கிருபையினாலே கொரோனாவுக்கு முன்பாக இருந்து செய்தி அனுப்ப தேவன் கிருபை செய்தார். கொரோனா நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அவசர சிகிச்சையில் இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கும்போது, கர்த்தரை அறியாத ஜனங்கள், அறிந்த ஜனங்கள், புறஜாதிகள், வேற தேசத்திலே பல விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜெபிக்க, செல்போன் மூலியமாக தொடர்பு கொண்டார்கள். எத்தனையோ குடும்பத்துக்கு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அதே போல ஜீவனையும் கட்டளையிட்டார். நம்ம இந்த டிசம்பர் மாசத்திலே 11 மாசமும் நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாத்து டிசம்பர் மாசம் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. நல்லா வச்சிருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல புலம்பிட்டே இருப்பாங்க, எனக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, நகை இல்லை, அது இல்லை, இது இல்லை. சில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும். பலவிதமான காரியங்கள் உண்டு. நம்ம இந்த டிசம்பர் மாதம் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேரமும் நம்முடைய தேவன் நம்மளை எப்படி பாதுகாத்தார், அதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட். ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த புக்கில் கொஞ்சம் பிரிண்ட் அடிச்சுதாங்க அப்படிம்பாங்க. உடனே பிரிண்ட் அடித்தோடனே அந்த புக்கை உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம என்னதமா நார்மலாக செக் பண்ணி பார்க்கலாம். 11 மாதம் எப்படிலாம் பாதுகாத்தார். ஜனவரி தொடங்கினமா இருந்துச்சு, அதுக்குள்ளே டிசம்பர் வந்துட்டு. இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிருக்கு. எத்தனையோ சூழ்நிலை. சில குடும்பத்துலலாம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ மாட்டுக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, இறங்கி போக மாட்டுக்காங்க, சந்தேகம் வந்துடுது, சர்ச்சைக்கு போக மாட்டுக்காங்க, அவிசுவாசமா இருக்காங்க, பாவ அடிமையில போறாங்க, செல்போன்ல அடிமையா இருக்காங்க, பிள்ளைகள் தாறுமாறா, அம்மா அப்பா வார்த்தை கீழ்படியில. இதுதான் அந்த கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலியமாக எத்தனையோ ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். நம்ம அப்படி கொஞ்சம் நம்முடைய சிந்தனை இருந்தால் நலமா இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.
நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால், பரலோகத்துக்கு போறதுக்கு என்கிட்ட இன்னும் என்ன குவாலிட்டி வேணும், இன்னும் நான் எந்த காரியத்துல தகுதிப்படணும். சில குடும்பத்துல நகையா சேர்த்து வச்சிருப்பாங்க, சொத்தா சேர்த்து வச்சிருப்பாங்க, பணமா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா சில வீட்டுல பார்த்தா வியாதியா இருக்கும், சில வீட்டுல பார்த்தா ட்ரெஸ்ஸே இருக்காது, சில வீட்டுல பார்த்தா வேலை இல்லாம இருக்கும், சில வீட்டுல பார்த்தா பிள்ளை இல்லாம இருக்கும், சில வீட்டுல பார்த்தா புருஷன் முன்னாடி இருப்பாங்க, பேச மாட்டாங்க, சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. சில வீட்டுல பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டுல காசே வராது. சில வீட்டுல பார்த்தா ஒரே கடன், நிம்மதியே இருக்காது. ஆன்லைன் மூலியமா நீங்கெல்லாம் செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, அது பல விதமான ஜனங்கள் இணைந்திருப்பாங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, சொந்த தேசத்துக்கு போக முடியல. என்னன்னு சொல்லி கேட்டால், பாஸ்போர்ட்டை காணோம், அவ்வளோதான். அப்படி எத்தனையோ தேசத்துக்குள்ளே எத்தனையோ விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா பல சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால், பூரண சற்குணமா இருக்க விரும்பினால், உனக்கு உண்டானவைகளை விற்று. இப்ப நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல யோசித்து பார்க்கலாம். கொரோனா நேரத்துல வீட்டுல வேலை இல்லை, வீடை வித்தாங்க, நகையை வித்தாங்க, காரை வித்தாங்க, என்ன வேலை இல்லை. அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. காரை வித்து அந்த பணத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தேவன் மறுபடியும் வாசல் திறந்து கொடுத்தார். எல்லாரும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லா இடத்துலையும் தேசத்துக்குள்ளே மறுபடியும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், சமாதானத்தை கட்டளையிட்டார். பரலோகத்துல தேவன் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்துக்கும் மனம் இறங்கி மறுபடியும் கிருபையின் காலத்தை தந்தார். ஆனா ஜனங்கள் தேவனை தேடாமல், ஆலயத்துக்குள்ளே போகாமல், விசுவாசத்துல வளராமல், பரிசுத்தமா வாழாமல், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது மறுபடியும் தேவன் துக்கப்படுவார். ஐயா, தேவனுக்கு துக்கப்படுற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன், என்னோட வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு, நான் அநியாயமா சம்பாதிச்சிட்டேன், நான் லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிட்டேன், என் வாழ்க்கையில நான் அநியாயமா சம்பாதிச்சிட்டேன், நான்லாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சில குடும்பத்தில் அப்படிப்பட்ட கேள்வியோடு இருப்பாங்க. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. எத்தனையோ குடும்பத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சின்ன சின்ன பிள்ளைகள் ஹாஸ்டல்ல படிக்கி, வயசான பாட்டி தாத்தா கவனிக்க வீட்டில் ஆள் இல்லாம முதியோர் இல்லத்துல இருக்காங்க, அனாதை இல்லத்துல இருக்காங்க. எத்தனையோ இடம் இருக்கு, மன வளர்ச்சி எத்தனையோ இடம். சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஜனங்கள் இங்கும் அங்கும். அன்புக்கு ஒரு ஆள் இல்லை. வீட்டுல நைட் நேரத்துல புருஷன் பொண்டாட்டி அன்பா பேசுறதுக்கு சில வீட்டுலலாம் ஆள் இல்லை. சில வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல பணம் செழிப்பா இருக்கு, நல்ல வீட்டுல டிவி ஆன் பண்ணுவாங்க, கையில செல்போன் வச்சிருப்பாங்க, அவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. ஏன் தரித்திரருக்கு கொடுக்க சொல்றாரு? பரலோகத்தில் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்னா சில வெறுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் இயேசுவை பின்பற்ற முடியும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2015 2016 ரொம்ப கஷ்டம், கடனில் கஷ்டப்பட்டேன். பல லட்சங்கள், 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா கடனில் இருந்துச்சு. சொந்த வீடை விற்றேன், நகையை விற்றேன், எல்லாத்தையும் வியாபாரத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். எல்லாம் கேன்சல் பண்ணி லாஸ்ட்டு சொந்த ஊரை விட்டு போயிட்டேன்.
அதுல என்ன காரியம் அப்படின்னா, இயேசுவை பின்பற்ற நினைக்கும் போது முதல்ல என்ன தெரியுமா யோசித்தேன்? நான் வியாபாரத்துல இருக்கும்போது அதிகமா போய் பேசுவேன். கடன் கொடுக்க முடியாது, உடனே போய் பேசிடுவேன். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், உடனே போய் பேசிடுவேன். வியாபாரம் இருக்காது, உடனே போய் பேசிடுவேன். பொருள் பழசா இருக்கும், புதுசுன்னு சொல்லி போய் பேசிடுவோம். வீட்டில் மனைவிட்ட போய் பேசிடுவேன். குடும்பத்தில் உண்மை இருக்காது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என் வாழ்க்கையில் உண்மை இல்லையப்பா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் உண்மை இல்லையே, நான் உண்மையா வாழலையே, நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் கரெக்டாக வாழ்கிறேன்னா, என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குது. சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், ஒரு மெட்ராஸுக்கு போகணும், காரில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பெட்ரோல் போடணும், வண்டி கரெக்டாக இருக்கணும், டோல்கேட் இருக்குது, பணம் தேவைப்படும், அப்புறம் கரெக்டான நேரத்தில் போகணும், கரெக்டான ரூட்டில் போகணும், கரெக்டாக போகணும். அப்போ தான் போய் சேர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா முதல்ல அவங்க சத்தியத்தில் நடக்கணும். நானே வழி, அந்த வழி என்ன வழி? சத்திய வழி. அந்த வழி என்ன வழி? ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து. இன்னைக்கு யாரு தன்னைத்தான் வெறுக்கிறா? நல்லா யோசிச்சு பார்ப்போமே. தன்னைத்தான் வெறுக்கிற நிறைய குடும்பத்தை காணோம். ஒரு சிலர் வேணா பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தன்னைத்தான் வேணா கொஞ்சம் வேணா வெறுப்பாங்க. ஆனா முழுசா வெறுத்துட்டாங்களா? மிஷினரிமார் இந்தியாவுக்கு வந்தாங்க, வெளிநாட்டில் உள்ளதெல்லாம் விற்று, வெளிநாட்டில் அங்கேருந்து பணத்தெல்லாம் கொண்டு வந்து இடம் வாங்கினாங்க, சர்ச்சு கட்டினாங்க, ஒவ்வொரு கிராமத்தையும் ஏக்கர் கணக்க வாங்கினாங்க. ஆனால் இந்த கடைசி காலம், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்ப குட்டி நல்லா இருக்கணும், அப்புறம் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர முடியும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து, இருதயத்துக்குள்ளே நிறைய தீர்மானம் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே படுத்து தூங்கிடுவாங்க. உனக்கு உண்டானவைகளை விற்று, கொஞ்சமாவது விற்று, கொஞ்சம் கூட போடல, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. யாரு கொடுக்கணுமா? யாரு கொடுக்கணுமா? தரித்திரருக்கு கொடுக்கணுமா? அப்பொழுது, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஒருவேளை தரித்திரருக்கு கொடுத்துட்டே அப்படின்னா அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நேத்து ஒரு குடும்பத்துல கடையில பேசிட்டு இருந்தாங்க. 95 வயசு ஆகுதான். ஏகப்பட்ட சொத்து இருக்கான், சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வயசு கேட்டா 95 வயசு அப்படின்னாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தீர்க்காயுசு தந்திருக்காரா? ஸ்தோத்திரம். உனக்கு உண்டானவர்களை விற்று கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்கள், தரித்திரங்கள் அப்படி பார்க்கணும். எத்தனையோ இடத்துல யாருமே இல்லாம ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி முடிச்சார். இது ஒரு கட்டளை. யாரு கட்டளை அப்படின்னா, சகல விதமான செழிப்போட நல்ல செழிப்பா இருப்பாங்க. ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்க, தரித்திரரை கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்க. தனக்கு 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 தனக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியும் இந்த கடைசி காலத்துல சில ஜனங்கள் இருக்கிறாங்க. டிசம்பர் மாசம் கிறிஸ்துவனுடைய பிறப்புல நம்ம சர்ச்சுக்கு போய் அழகா கொண்டாடுறோம். வீட்டில் பிரியாணி, வீட்டில் சாப்பாடு, வீட்டில் எல்லாம் கேக்லேருந்து எல்லாம் சகல விதமான காரியம் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஆனால் தரித்திரர், ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அவங்க வீட்டில் பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், பேரம்பேத்தி ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம்
சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதில் வாழ ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பலவிதமான சூழ்நிலையில் என்னோடய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவன் தான் போஷித்தார். அதில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கிராமத்துக்குள்ள ஜனங்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, ட்ரெஸ் வாங்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஊழியத்து வந்ததுக்கப்புறம் ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்கை அது எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க, இதெல்லாம் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இந்த டிசம்பர் மாசத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள், முழு நேர ஊழியம் பண்றவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க, இரவு மூலமா ஜெபிக்கிறவங்க, உபவாசத்துல இருக்கிறவங்க, சில பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு பாஸ்டர் முழு நேர ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2000 ஆயிரும். அவங்க வீட்டில் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கும். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு 1000 ரூபா அப்படின்னா கூட 2000 ஆயிரும். அப்போ ஒரு ஏழை எளிய ஜனங்கள், ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்றவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு சில ஆயிரங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறீங்க. தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. நம்ம பரலோகத்துக்குள்ள போகும்போது நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் ஆக்கினை, நன்மை செய்தவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம இந்த பூமியிலே நற்கிரியை செய்யும் போது நம்ம பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும்? அட்லீஸ்ட் ஒரு கேக் வாங்கி கொடுங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம், நான் பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம், இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டுனாலே பரிசுத்தவான்களுக்கு ஏகப்பட்ட தேவைகள் உண்டு. முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நிறைய ஊழியக்காரன்கிட்ட பேசியிருக்கேன். அதனால முழு நேர ஊழியம், கள்ள ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, போலி அற்புத அடையாளம், பணத்துக்காக தங்களை காமிக்கிறதுக்காக எத்தனையோ கள்ள ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள சொல்லலை, உண்மையான ஊழியக்காரங்க. அதனால கிராமத்தில் மிஷினரிமாரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. தெரு தெருவா போய் வேற வேற கிராமத்துக்குள்ள, வேற வேற நாட்டுக்குள்ளே எத்தனையோ சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இந்த மாசம் சந்திக்கணும். தரித்திரருக்கு கொடு. ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கேளுங்க. உங்க இதயத்துக்குள்ளே என்னென்ன ஏவப்படுதோ கர்த்தருடைய பிள்ளைகள், ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்களே நேரடியாக கொண்டு போய், சின்ன சின்ன கிராமம் இருக்கு, கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, நேரடியாக போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். கஷ்டப்பட்ட பிள்ளைகளை போய் பார்க்கலாம். பின்பு என்னை பின்பற்றி வா, எனது கடைசி காலத்திலே நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல போதகரே என்று கேட்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம செய்யலாம். நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்மளுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஏழை எளிய ஜனங்களை நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது நமக்கு சகலவிதமான பரலோக வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய யோசிங்க, தேவன் கூட இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். இந்த வருஷத்துல இந்த நிமிஷம் வரைய பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பலவீனத்தை நீக்கி போடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனை கட்டளிட்டு தீர்க்காயுசு கொடுங்க. எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களோ, ஏழை எளிய ஜனங்கள், தரித்திரரை கண்ணோக்கி பார்க்க
அப்பா எத்தனையோ செய்தி மூலியமா பிள்ளைகளோட பேசிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற குடும்பங்கள், கஷ்டப்படுகிற குடும்பத்தை அப்பா அந்த வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன்ல இருந்து மீட்டு எடுங்கப்பா. நைட் நேரத்துல கற்பத்திரிங்க ஜூபிரான் கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்கங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க ஏற்ற துணையை தாங்க. தேவன் அருளியாப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், தரித்திரருக்கு கொடுக்கணும். அந்த கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பசு நாமத்தில் வேலை அடைத்து இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்தும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.